கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்றைக்கு சபையாய் கூடி கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய அடியான் கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை சார்ந்து கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஒரு அற்புதமான விதை, அது முளைப்பிக்கிற, பயிர்ப்பிக்கிற, கனி கொடுக்கிற, கனி கொடுக்க செய்கிற அற்புதமான விதை. அது என்ன? தேவனுடைய வார்த்தை. பல நேரங்களிலே வாழ்க்கையின் பிரச்சனைகள், போராட்டங்கள் இவைகளை பார்க்கும் பொழுது உண்மையாகவே என் வாழ்க்கையிலே தேவன் கிரியை செய்கிறாரா என்ற ஒரு கேள்விக்குறி அநேகருக்கு உண்டு. உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக நான் சொல்லக்கூடிய வார்த்தை, தேவன் நிச்சயமாக உங்களை வாழ்க்கையிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு விதை மண்ணிலே விதைக்கப்பட்ட பிற்பாடு அந்த விதை கிரியை செய்கிறதா இல்லையா என்பதை நம்மாலே உணர்ந்து கொள்ள முடியாது. ஆனால் குறிப்பிட்ட காலத்திலே அந்த மண்ணை பிளந்து அந்த விதை துளிர்விடும் பொழுது மாத்திரம்தான் விதை கிரியை செய்கிறது என்று அறிந்து கொள்ளுவோம். அதே போலதான் உங்கள் வாழ்க்கையிலே ஒன்றும் நடக்காத மாதிரி இருக்கும். ஆனால் தேவன் தன்னுடைய வார்த்தைகளை கொண்டும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டும் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். சில நேரங்களிலே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், அந்நிய பாஷை இதற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கொடுப்பது கிடையாது. பல நேரங்களிலே தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை பரிசுத்த ஆவியானவருக்கும் அபிஷேகத்திற்கும் நாம் கொடுப்பது கிடையாது. பிரியமானவர்களே, நாம் எவ்வளவு அதிகமாக தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக ஆவியானுடைய அபிஷேகத்துக்குள்ளாம் நாம் நடத்தப்பட வேண்டும். ஏன் தெரியுமா? நாம் மறுபடி பிறந்தவர்கள். 1 பேதுரு 1:23 அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே என்று வேதம் சொல்கிறது. ஆம், அழிவில்லாத என்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய வேத வசனமாகிய அந்த மிரக்கிள் சீடு என்று சொல்வார்களே, அற்புதமான விதை உங்களை மறுபடியும் பிறப்பித்து வைக்கிறது. யோவான் 3:5 ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்திலே நீங்கள் பிறந்தது உண்மை என்பதைப் போல தேவனுடைய வசனத்தினாலே மீண்டும் நீங்கள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதும் உண்மை. ஒரு நாணயத்திற்கு 2 பக்கங்கள் எவ்வளவு அவசியமோ அந்த அளவுக்கு அவசியம் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் பிறந்திருப்பதும் தேவனுடைய வார்த்தையினால் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருப்பதும். தீத்துவுடைய நிருபம் 3:4-5 என்ன சொல்கிறது? நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேல் உள்ள அன்பும் பிரசன்னமான பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் உங்கள் மேல் அன்பாயிருக்கிறார். தேவனுடைய தயவு உங்கள் மேலே நிலைத்து வைக்கிறது.
நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தமாக கர்த்தர் உங்களையோ என்னையோ ரட்சிக்கவில்லை. உங்களையும் என்னையும் கர்த்தர் ரட்சித்து வைக்கிறது அவருடைய இரக்கம். தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவுக்குள் உங்களை புதிய மனுஷியாக மாற்றியிருக்கிறார். அபிஷேகம் செய்யப்பட்ட ரேமா வார்த்தைகள் உங்களை கிறிஸ்துவுக்குள் புதிய மனுஷியாக மாற்றியிருக்கிறது. ஆம், நீங்கள் மறுபடி பிறந்தவர்கள். அபிஷேகத்தினாலும் தேவனுடைய வார்த்தையினாலும் நீங்கள் மறுபடி பிறந்தவர்கள். மாத்திரமல்ல, நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்கள். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எப்பொழுது தேவனுடைய வார்த்தைகளை கரங்களிலே ஏந்தி தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து உங்கள் இதயத்திலே இடம் கொடுத்து தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களோ அப்பொழுதே நீங்கள் சுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமம் உங்களுடைய கரங்களிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற அருட்கொடை. ஒரு மந்திர புத்தகம் அல்ல, ஹாரி பாட்டரை போன்ற புத்தகம் அல்ல. இது உங்களுடைய வாழ்க்கையை மறுரூபமாக்கக்கூடியது, உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடியது. 2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லோரும் திறந்த முகமாக கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேலே மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். பிரியமானவர்களே, தேவன் தன்னுடைய வார்த்தையினால் உங்களை சுத்திகரித்து தன்னுடைய அபிஷேகத்தினாலே உங்களை மறுரூபப்படுத்துகிறார். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுடைய வாழ்க்கையிலே வசனங்களை சார்ந்தே வளருகிறது. நீங்கள் வேத வசனத்தை வாசிக்க வேத வசனங்களை வாசிக்க அதை தியானிக்க அதை யோசிக்க அதை புசிக்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் வளருவீர்கள். ஒரு சகோதரி புதிதாய் திருமணமானவர்கள் தன்னுடைய கணவனை குறித்து இப்படியாக சொன்னார்கள். அடிக்கடி சமயக்கட்டுக்கு ஓடி வந்துடுறாரு அப்படின்னாங்க. ஏன் சகோதரி என்று கேட்டபொழுது, ஒரு பொருளை விற்க விட மாட்டேங்கிறாருங்க ஐயா. முந்திரி பழம் திங்கிறாரு, திராட்சை பழங்கள் எடுத்து திங்கிறாரு. மாத்திரமல்ல, இனிமையான பதார்த்தங்கள் எது இருந்தாலும் டப்புன்னு எடுத்து சாப்பிட்டு போயிடுறாரு. நான் இருக்குன்னு நினச்சிட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா அல்லது பாட்டிலை திறந்து பார்த்தா காலியாக இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சொன்ன பொழுது அந்த முகத்தில் கோபம் இல்லை, ஒரு விதமான மகிழ்ச்சி இருந்துச்சு. சுவையாக இருக்கிற உணவு பண்டங்களை எப்படி ருசித்து புசிக்கிறோமோ அதே போல் தேவனுடைய வார்த்தைகளை தினசரி நீங்கள் ருசித்து புசிக்கணும். சுவையான சத்து மிகுந்த பொருட்களை நீங்கள் புசிக்க உங்கள் சரீரத்தில் ஒரு புது பலன், உங்கள் முகத்தில் ஒரு களை வருது இல்லையா? அதே மாதிரி தான் தேவனுடைய வார்த்தைகளை அதிகமாய் புசிக்க ஆவிக்குள்ள மனிதன், உங்களுடைய உள்ளான மனிதன் பலனடைவான். உங்களை அவன் மறுரூபப்படுத்துவான். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மறுரூபமாகும் பொழுது உங்களுடைய முகத்திலும் அந்த மறுரூபம் தென்படும். ரோமருடைய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, ஆதலாலே விசுவாசம் கேள்வியினாலே வரும்,
கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சபை கூடி கர்த்தரை ஆராதித்து தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நீங்கள் நற்குணசாலிகளாய் விளங்குவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. நாம் தேவனுடைய வார்த்தையினாலேயே வாழ்கிறோம், தேவனுடைய வார்த்தையினாலேயே வளர்கிறோம், தேவனுடைய வார்த்தையை கொண்டுதான் ஊழியம் செய்கிறோம். தேவனுடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரும் இல்லைன்னு சொன்னால் நாம் பூஜ்யமாக போயிடுவோம், நாம் ஒன்றுமில்லாமல் போயிடுவோம். இதை குறித்து 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களிலே தேவனுடைய மனுஷன் தேறியவனாய் இருக்கணும், எந்த நற்கிரியைகளும் செய்ய தகுதியுள்ளவனாய் இருக்கணும். இந்த 2 காரியங்களுக்காக தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 1 உபதேசிக்கும்படியாக, 2 கடிந்து கொள்ளும்படியாக, 3 சீர்திருத்தம் பண்ணும்படியாக, 4 நீதியை படிப்பிக்கும்படியாக. இந்த 4 காரியங்களுக்காகவே அபிஷேகம் செய்யப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வார்த்தையின் வழியாக நீங்கள் வாழும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கும். சங்கீதம் 119:130 சொல்லப்பட்டபடி உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக தேவனுடைய அபிஷேகம் செய்யப்பட்ட ரேமா வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய வெளிச்சத்தை உண்டு பண்ணி தரும். விடிவு காலம் பிறக்கும், கண்ணீர்கள் மாறும், களிப்பாவீர்கள், பிரச்சனைகள் தீரும், உங்களுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். சொந்த குமாரனை கொடுத்தவர் மற்றவைகளை கொடுக்காமல் இருப்பது எப்படி? கண்டிப்பாய் கொடுப்பார். பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுவார். திருமணத்துக்கு தேவையான பொன் தேவைகள், பொருள் தேவைகள் எல்லாவற்றையும் தருவார். சரீர பலவீனங்களை கர்த்தர் நீக்குவார். ஆரோக்கியத்தை கட்டளையிடுவார். சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடுவார். நீங்கள் பலங்கொண்டு கர்த்தருக்கென்று எழும்ப பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். கர்த்தருடைய வசனம் உங்களை பாதுகாக்கும், வழிநடத்தும். தேவ கிருபை நம் அனைவரோடும் கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்படும் ரேமா வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு விசுவாசிக்கிறேன். தயவாக நம்முடைய ஜீசஸ் பிளஸிங் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உற்சாகமான காணிக்கைகளால் நம்முடைய ஊழியங்களை தாங்குங்க. கிருபை கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன்.